ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். தேவதாயாருடைய சிறப்பான இந்த வணக்க நாளிலே அவருடைய பரிந்துரையை நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய நாளிலே அன்னியாம் திருச்சபை புனித முதலாம் கிளெமெண்ட் திருத்தந்தை மறை சாட்சியாக வாழ்ந்து திருச்சபையினுடைய வாழ்வுக்காக அவருடைய அந்த திருச்சபையின் இருப்புக்காக தன்னை அர்ப்பணித்த புனிதருடைய விழாவை நினைவு கூறுகின்றது. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம்மைவனாய் ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பெற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்யுமை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு மூற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 4 தொடங்கி 12 முடிய. சகோதர சகோதரிகளே, மண்ணுலகில் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து நீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடு. அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடிந்தபின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அந்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர்,
நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. பாடையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களுக்கு பழக்குபவரும் அவரே. என் பாடையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் காட்பாறையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. என் பாடையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதில் நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். என் பாடையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம்மூழியர் சாவீரை கொடிய வாளின் நின்று தப்புவித்தவரும் நீரே. என் பாடையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 20 திருவசனங்கள் 27 தொடக்கம் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டுமென்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டார். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர்.
ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வானதுதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கின்றார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் அனைவருக்கும் விண்ணகமே தாய் நாடாக இருக்கின்றது. நாங்கள் விண்ணகத்திலே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே நாங்கள் போராட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஒரு பெண்ணை 7 சகோதரர்கள் மனம் முடித்து இறந்து போகிறார்கள். இயேசுவை சோதிக்கும் நோக்கோடு சதுசேயர்கள் இந்த கேள்வியை அவரிடம் கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு முன்மதியுள்ளவராக இறை வார்த்தையை தன்னகத்தை கொண்டு, விண்ணகமே தாய் நாடு, அதை நாங்கள் நிலையாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறுகின்றார். இந்த நற்செய்தி பகுதியிலே சதுசேயர் கூறிய இந்த பகுதி முழுமையாக கற்பனை பகுதியாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு கற்பனை கதையை இவர்கள் உருவாக்கி அங்கே இயேசுவிடம் கேட்கிறார்கள். 7 சகோதரர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது என்பது ஒரு கற்பனையான ஒரு கதை. அதுவும் 7 பிள்ளை பேரின்றி இறக்கின்றார்கள் என்பதும் முழுமையான கற்பனை கதை. இந்த கற்பனையை ஆண்டவரிடம் கேட்டு அங்கே சோதிக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் இவ்வுலகில் திருமணம் செய்கின்றோம், ஆனால் மறு உலகில் விண்ணகத்தில் யாரும் திருமணம் செய்வதில்லை. அங்கே ஆண்டவரிடத்திலே விண்ணக தூதர்களாக அவர்கள் வாழ்வார்கள். யாரெல்லாம் விண்ணக தூதர்களாக வாழ்வார்கள்? இந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள இந்த உலகத்தில் கடவுளுக்கு ஏற்ற முறையில் வாழ்பவர்களே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வர், வானதூதர்களைப் போல் வாழ்வார்கள் என்று சொல்லி அங்கே முன்மதியுள்ள பதிலை அங்கே கூறுகின்றார். ஆம் பிரியமான சகோதரர்களே, நாங்கள் விண்ணகத்தை நோக்கி, விண்ணக நிலை வாழ்வை நோக்கி போராட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்து, மற்றவர்களுக்கு அமைதியை பகிர்ந்து, மற்றவர்களோடு நல்ல உறவில் நாங்கள் வாழுகின்ற பட்சத்தில் அங்கே ஆண்டவர் தன்னுடைய நிலை வாழ்வை எங்களுக்கும் வாக்களிக்கின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம், திருத்தந்தை கிளமெண்ட் உடைய நினைவு நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். திருத்தந்தை கிளமெண்ட் எங்களுடைய திரு அவையிலே 4வது திருத்தந்தையாக இருக்கின்றார். புனித ராயப்பர் ஊடாக அபிஷேகம் பெற்று அவர் திருத்தந்தையாக இருக்கின்றார். இவர் தன்னுடைய வாழ்விலே முழுமையாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து நிலை வாழ்வை பிறரும் உரிமையாக்கி கொள்ள போராடிய ஒரு புனிதர். இந்த புனிதர் ஒரு இறை வல்லுநராக இருந்து பல கடிதங்களை இந்த மக்களுக்காக எழுதி, மனம் மாறுங்கள், விண்ணகத்தை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள், இந்த உலகில் நன்மையை நாடுங்கள் என்று சொல்லி பல கடிதங்களை இறை மக்களுக்கு எழுதி அவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள போராடிய ஒரு புனிதர். இறுதியாக கலாபனை காலத்திலே தன்னை முழுமையாக கொடுத்து சிறையிலே அடைபட்டு இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து மரித்தார். எங்களுடைய வாழ்விலும் இப்புனிதரை நாங்கள் பின்பற்றி, இந்த புனிதர் கொடுத்த நல்ல சிந்தனைகளை எங்களுடைய வாழ்வாக்கி, ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து
நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள போராடுவோம். ஆமேன். திரு அவைக்காக உம்மிடம் வருகின்றோம். இங்கு பணியாற்றி வருகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தினை கொடுத்தருளும். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்களை மேலும் இறையரசு பணிக்கு இட்டு செல்ல நீர்தாமே இத்திருநிலையினர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சாவை அழித்து அழியா வாழ்வை எமக்கு பெற்று தந்த இறைமகன் இயேசுவே, கிறிஸ்தவர்களாகிய எமக்கு இறப்பிற்கு பின் வாழ்வு மாறுபடுவதை அன்றி அழிக்கப்படுவதில்லை என்ற உண்மையை விசுவாசித்தவர்களாக வாழ்வோரின் கடவுளாகிய எம் ஆண்டவர் எமக்கு வாழ்வையை அளிக்க விரும்புகின்றார் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் இறைநெறிப்படி வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் கவலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் நான் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளேன் என்ற இறைவனின் வார்த்தையை விசுவாசிகளாக எம் கவலைகள் துன்பங்களை அவரிடம் ஒப்படைத்தவர்களாக அவர் மேல் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வுக்கு தேவையான அருள்வரங்களை நிறைவாக கொடும். அவர்கள் உண்மை அன்பு செய்து உம்முடைய இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். தங்களுடைய திருமண நாளை நினைத்து மக்கு நன்றி கூறுகின்ற தம்பதியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமண வாழ்விலே ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக வாழ ஆண்டவரே நீர் அவர்களை உம்முடைய அருளினாலே நிரப்பியருளும். எனும் தங்களுடைய வாழ்விலே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றவர்களையும் எனும் தேவைகளோடு உம்மை சந்திக்க வருகின்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக தங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று வேண்டுதல் புரிகின்றவர்களுடைய தேவைகளை நீர் ஏற்றுக்கொண்டு உமக்கு சித்தமானால் அவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்தள்ளும். அன்பான ஆண்டவரே, இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகின்றோம். சிறப்பாக இந்த இறந்தவர்களை நினைக்கின்ற இந்த மாதத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் பெயர் சொல்லி சபித்த ஒவ்வொரு இறந்த இறையடியார்களையும் நீர் இரக்கத்தோடு கண்ணோக்கி அவர்கள் விரும்பி தேடுகின்ற நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள செய்தள்ளும். இறக்கின்றவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவா நீர் ஆறுதல் படுத்தியள்ளும். எனும் அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களுடைய காப்போத்த உயர்தர பரீட்சைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா மாணவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவருடைய வாழ்வை நிர்ணயிக்கின்ற முக்கியமான இந்த பரீட்சையிலே அவர்கள் பொறுப்புணர்ச்சியோடு பங்கெடுக்கவும், எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் இந்த பரீட்சைகள் நல்ல முறையிலே நடந்து வர வேண்டும் என்றும். இன்னும் அன்பான ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்ற இந்த சிறு மந்தைய நீர் ஆசிர்வதியும். தேவதாயுடைய பரிந்துரையினால் இவர்கள் என்றும் உமக்கு வந்தவர்களாக வாழ தேவையான அருளையும் ஆசிரியையும் நிறைவாக தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன். உள்படும்
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதவே நினைத்தனக்காகவும் மது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைவற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜோசின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் அழிவுலையிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் தீமைகள் துன்பங்கள் குறிப்பாக எல்லா நோய்களிலே இருந்து மங்களை சார்ந்த ஒருவரை முருவன் காத்துக்கொள்ள விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப்பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரைத்தாக. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பெரு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்துள்ள நான் தகுதியேற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிக்கும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவுண்டு வேண்டு. என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவுண்டு வேண்டு. என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாம நான் சொல்ல
வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்விலே நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்விலே நுழைந்தாய். உள்மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டு, தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தே, நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீ தேடும் மான் போல தேடி வந்தே, நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ள நின்றாய், நிறமென் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். முன்னத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமணமங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார் மிதியங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாற்றியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமீன். கடவுளின் அன்னையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரேயும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமான் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சி கேட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.